இந்த பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தோட முதலமைச்சராக வந்து சாதித்த சாதனைகள் 10 லட்சம் கோடி கடன், போதை கலாச்சாரம், இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. 2 இடத்துல முன்னணியில் இருக்கிற, ஒன்னு கடங்கார மாநிலம், 2வது போதைக்கு அடிமையானவர்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். திமுக காரனுக்கு பூரா குழு லட்சம் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். ஏன் 2000 ரூபாய் கொடுக்கிறோம், மகளிருக்கு உதவித்தொகை 2000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அதைத்தான் காப்பி அடிச்சாங்கிறார். போன தடவை நாங்க 1500 சொல்லி இருக்கிறோம். இந்த வீடு வந்து அறகுறையால அல்ல, கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும், கான்கிரீட் வீடு முழுமையாக கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னதை செய்யக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு, சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு அதிமுக அரசு. 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். சரி, இடம் இல்ல, ஒரே இடத்துல 2 குடும்பம் 3 குடும்பம் இருக்குது, அவர்களுக்கு மார்க்கெட் மதிப்பில் வெளியில இடம் வாங்கி 3 சென்ட் நிலத்தோடு கான்கிரீட் வீடும் கட்டி கொடுக்கப்படும். நிச்சயம் நடக்கும். இதை சொல்லிட்டு போறது திமுக காரன் இல்ல, சொல்றது அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. இதை நினைச்ச உடனே அவங்களுக்கு குளிர்காட்சி வந்துருச்சு. அதனால எல்லா திட்டம் 2000 மட்டுமல்ல, பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் நகர பேருந்துல டிக்கெட் கிடையாது. ஏன் நீங்க தான் சொல்லுவீங்களா, நாங்க சொல்ல மாட்டோமா? எல்லாம் நடக்கும். அம்மா ஆட்சியில் கொடுத்த திட்டம் எல்லாம் நடக்கும்.